Hello friends, welcome to Shadowcraft. இன்னைக்கு நம்ம Shadowcraftல ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வால் ஹேங்கிங் செய்யிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வேணும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வேணும். glue, paint brush, paint எடுத்துர்க்கேன். இது acrylic color black. அப்புறம் நம்மளோட சூப்பர் glue எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இத ஜஸ்ட் ஒரு கார்னர்ல வச்சிட்டு ரோல் பண்ணிட்டே வாங்க. பண்ணிட்டு glue வச்சிட்டு இது ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே நிறைய செஞ்சுக்கலாம். பாருங்க செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்மள்ட்ட இருக்கிற கலர் பேப்பர்ஸ் எடுத்துப்போம். இதுல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை செய்யலாம். ஆல்ரெடி இந்த பட்டர்ஃப்ளை செய்யற வீடியோ வந்து தனியாவே போட்டுருக்கேன். அப்படி பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். இது வந்து மெத்தட் 2 யூஸ் பண்றேன். மெத்தட் 2 பட்டர்ஃப்ளை செய்ய போறேன். இது ஒரு கார்னர் மடிச்சிட்டுங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதை மடிச்ச அப்புறம் இதை ஆஃபாக மடிச்சுக்கோங்க. அடுத்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கர்வ் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் இல்லை, இப்போ மேல் சைடு இப்படி இருக்குல்ல, இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த சைடு எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கால் பகுதி வந்து இந்தமாரி வச்சு இது பண்ணிக்கோங்க. கால் பகுதியில் அதேமாரி இந்த பக்கமும். அடுத்தது கீழேருந்து இந்த லீஃப் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது கீழேருந்து கொண்டு வாங்க. மேலே கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு மடிச்சுட்டு இது சென்டராக வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி. இதே மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சுப்போம். பாருங்கள், நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பேஸ்க்கு இது பண்ணணும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் அதை வச்சு ஒட்டிக்கோங்க. என்கிட்ட க்ளூ கன் இல்லை, அதனால் நான் அந்த சூப்பர் க்ளூ வச்சு தான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த 4 சைடு முடிச்சாச்சு. அடுத்தது இதை இப்படி ஜஸ்ட்டு லைனாக வச்சு எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த நடுவில் கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் ஒட்டிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த எக்ஸஸாக உள்ள இந்த கார்னர் சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரேம் ரெடி. இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துலாம். பெயிண்ட் அடிச்சிடலாம். பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே அடிச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர்ஃப்ளைஸும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து இதில் ஒட்டிடலாம். ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் எந்த இடத்துல பொசிஷனில் வந்து ஒட்டுறோமோன்னு.
எல்லா பட்டர்ஃப்ளைஸும் ஒட்டியாச்சு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி. இதை நீங்கள் வந்து அப்படியே மாட்டலாம். அதாவது இங்கே ஒரு ஆணி அடித்து, செவுத்தில் இங்கே ஒரு ஆணி அடித்து, அங்கே ஒரு ஆணி அடித்து அப்படியே நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு லூப் மாதிரி வேணுன்னா ஏதாச்சும் ஒன்று ரிப்பன் அந்த மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.